வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம காசி விஸ்வநாதர் கோயில் மச்சமுனி சித்தரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பக்கத்தில் தான் இது இருக்குது, மலையில் இருக்குது. அதுதான் இந்த கோயில். இதான் மச்சமுனி சித்தர். இங்கே தான் முருகப்பெருமான் இருக்கார், ஈசன் இருக்கார். இங்கே மீன் வடிவில் தான் இந்த மச்சமுனி சித்தர் மாறி இருக்காரு. இதுதான் அந்த நான் மதுரை சிட்டி நான் மேலே இருக்கேன். இப்போ இந்த மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஹைட்டில் தான் நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்க போகிறேன். இது 1050 ஹைட்டில் இருக்குது. டோட்டல் மதுரை சிட்டியே தெரியும். நம்ம இப்போ கீழே இருந்து போகலாம். இந்த பாதை தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த பாதை கொஞ்சம் கரட முரடாக இருக்கும். இன்னொன்று வழி இருக்குது. அது 700 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த வழியிலையும் போகலாம். இந்த வழியில் போகும்போது 15 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த வழியில் போனோம்னா 45 மினிட்ஸ் ஆகும். சரி, இந்த வழியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வழியாக கிளம்பினோம். இந்த வழியில் போகும்போது சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கும். மழை நேரத்தில் போவேன்னா இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது. குரங்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் வாழைப்பழம் ஏதாச்சும் குரங்குக்கு தேவையானது நீங்கள் கொண்டு போங்க. பாருங்கள், ஸ்டெப்ஸ் இது 15 மினிட்ஸில் போயிடலாம். இங்கே பக்கத்தில் தர்கா கூட இருக்குது. முஸ்லீம் கூட இந்த வழியாக போவாங்க. மழை நேரத்தில் இந்த வழியாக போவேனா, ஏன்னா ஃபால்ஸ் மாதிரி அப்படியே தண்ணி விழும். அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸ்டெப்ஸ் வழியாக தான் போகணும். இது ஸ்டெப்ஸ் மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. மழை நேரத்தில் அந்த பாறைலாம் உருண்டு விழுந்து இப்படி ஆயிடுச்சு. வெயில் நேரம்னா நீங்கள் இந்த வழியாக போகலாம். ஏதாச்சும் மழை இந்த மாதிரி பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது 700 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த வழியாக போகிறது தான் நல்லது. அது 45 மினிட்ஸ் ஆகும். இருந்தாலும் ஸ்டெப்ஸ் வழியாக போகிறது அங்கே நல்லது. அந்த மச்சமுனி போய் பார்க்கும்போது அந்த மச்சமுனி சித்தர் மீன் வடிவில் இருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அங்கே நிறைய மீன்கள் இருக்கும். மச்சமுனின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, அந்த மீன் ஒயிட்டாக பெருசாக இருக்கும். அதுதான் மச்சமுனி. அதான் மச்சமுனி சித்தர். நீங்கள் போகும்போது பொரி, தயிர் பேக்கெட் இந்த மாதிரிலாம் கொண்டு போங்க. தயிர் ரொம்ப பிடிக்கும் மச்சமுனி சித்தருக்கு. அதுக்காண்டி போகும்போது தயிர் பேக்கெட் கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. அங்கே கூட விற்கிது. இருந்தாலும் அங்கே வாங்குறதோட நம்ம கொண்டு போகிறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தோணுது. அங்கே நிறைய குரங்குகள் இருக்குது. நீங்கள் குரங்குக்கு நீங்கள் ஏதாச்சும் வாழைப்பழம் அந்த மாதிரி கூட தரலாம். ஏன்னா அங்கே மாத பௌர்ணமி அன்னைக்கு தான் மக்களே போகிறாங்க. அதுக்காண்டி அவ்வளவா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த குரங்குகளுக்கெல்லாம் உணவு கிடைக்கிறது கஷ்டம். நம்ம கொண்டு போனால் தான் அது சாப்பிடவே முடியும். அதனால முடிஞ்சால் நீங்கள் கொண்டு போங்க. இந்த மச்சமுனி சித்தரை பார்க்க வரவங்க கிரிவலம் போயிட்டு இந்த கோயிலுக்கு போவாங்க. நிறைய பேர் வருவாங்க. இங்கே போய் வழிபட்டோன்னா சகல தோஷமும் நீங்குன்னு சொல்லிட்டு ஐதீகம். இது ஒரு சித்தர் கோயில். மேலே காசி விஸ்வநாதரும் இருக்கார். இவரை வணங்கிட்டு எல்லாரும் இந்த மச்சமுனியை பார்க்குறதுக்காண்டி நிறைய ஊர்கள் இருந்துலாம் வராங்க. நீங்களும் போங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல தோஷங்கள்லாம் நீங்கி திருமண தடை, குழந்தை பாக்கியம் அதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு நடைபெறும். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலை பற்றி ஒரு குட்டி கதை நான் சொல்கிறேன். இந்த மதுரை திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா காசிக்கே போயிட்டு வந்ததா சமம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். கண்டிப்பாக நீங்கள் மதுரையில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காசி விஸ்வநாதருக்கு கோயிலுக்கு போயிட்டு மச்சமுனி சித்தரை வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது மச்சமுனியை பார்ப்பீங்கள்ல, அப்போ தண்ணீரில் அந்த மீன் இருக்கும். அதுதான் மச்சமுனி. அந்த மச்சமுனி அந்த தண்ணியை நீங்கள் ஒரு பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அது தீர்த்தம். அது வீட்டில் கொண்டு உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்ககிட்டலாம் நீங்கள் தலையில் தெளிச்சிக்கலாம், வீட்டில் தெளிச்சிக்கலாம். அது ரொம்பவே நல்லது. நீங்கள் அந்த மச்சமுனியை பார்க்கணுன்னா சாமி 3 to 4 காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஐயர் அந்த தண்ணியை ஒரு கம்பு குச்சியால் பண்ணும்போது அந்த மீன்கள்லாம் வருது. அப்போ மச்சமுனி காட்சி தருகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மீன் ஒயிட் கலர் இருக்கும்.
அதுதான் வந்து மச்சமுனி. நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் போனாலும் வந்து அந்த மீன்கள்லாம் வந்து அந்த ஒயிட் மீன் தான் நான் சொன்னேன்ல, அதுதான் மச்சமுனின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு யதார்த்தமாக காட்சி அளித்தாலும் வந்து அது உங்களுக்கு அருள் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். மற்றவங்க வந்து அந்த தண்ணியை வந்து அந்த கம்புக்குச்சியால் பண்ணுறதுக்கும் உங்களுக்காக வந்து அந்த மீன் வந்து அந்த ஒயிட் கலர் மச்சமுனி தெரியுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குல்ல. மச்சமுனியே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கண்ணில் வந்து காட்சி தர மாதிரி, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக போங்க. கோயில் வந்து 5:30 வரைக்கும் தான், சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். அதுக்காண்டி நான் சீக்கிரமாக போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு பாக்கியாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த மச்சமுனி சித்தரை கண்டிப்பாக பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து பார்க்காமையும் போயிருக்காங்க மச்சமுனி சித்தரை. அது ஒயிட் கலராக பெரிய மீனாக இருக்கும். இந்த மச்சமுனி சித்தரை பார்க்குறதுக்காண்டி வந்து வெளி மாநிலங்கள்லேருந்துலாம் வராங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற கோயில், ரொம்ப பழமையான கோயில். இங்கே வேண்டுனா கண்டிப்பாக வந்து நடக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்கே வந்து நீங்கள் வழிபட்டுட்டு போனீங்கன்னா காசிக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு சமம். அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க. ஸ்டெப்ஸ் வழியாக போகணுன்னா வந்து 650 ஸ்டெப்ஸ் இருக்குது, 700க்குள்ளே இருக்குது. இந்த நான் போடுற வழி வந்து 15 மினிட்ஸில் போயிடலாம். ஆனால் ரொம்ப கரடு முரடான பாதை, பெரியவங்களால் வந்து அந்த பக்கம் வந்து நடக்க முடியாது. நிறைய கல்கள் பாறைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் தடுக்கி விழுந்தாலும் நம்ம ஸ்லிப்பாகி விழுந்தாலும் நம்ம உயிருக்கே ஆபத்து, அந்த மாதிரி இருக்கும். சின்ன வயசுனா நீங்கள் அந்த வழியாக போகலாம். எக்காரணத்து கொண்டும் வந்து இந்த மழை காலத்தில் வந்து போயிட வேணாம். ஏன்னா வந்து அந்த மழை, அந்த இடி மின்னல்லாம் வந்து அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அதுக்காண்டி அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெயில் டைமில் மட்டும்தான் போகிறது தான் ரொம்பவே சேஃப்டி. கோயில் வந்து 5:30 ஈவினிங் வந்து சாத்திடுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிறைய பேர் போவாங்க, பௌர்ணமி அமாவாசைன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் போகலாம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றம் கிரிவலம் நிறைய பேர் போவாங்க. அது போகிறதுக்காண்டியே வந்து இங்கேயும் வருவாங்க. அப்பையும் வந்து மச்சமுனி காட்சி தருகிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். போகும்போது வந்து ஏதாச்சும் வந்து பொரி, பிஸ்கெட், தயிர் பாக்கெட் வந்து மச்சமுனிக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து நீங்கள் கொண்டு போங்க. குரங்குகளுக்கும் வந்து உணவு கொண்டு போங்க. அங்கேயும் விற்கிது, இருந்தாலும் வந்து நீங்கள் கொண்டு போகிறது நான் நல்லது தான். ஆமா இல்ல தெரியும், வீடியோ எடுத்து
போவார் எப்படி நின்றுக்கிட்டு குளிக்கிறது. அடிக்கவா? அது எங்கடா அடிக்க போத? ஒரு குட்டி கதையை பார்த்துடலாம். ஒரு நாள் வந்து மச்சமுனி சித்தர் வந்து ஒரு பெண்மணிகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு ஏதாச்சும் உணவு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உடனே வந்து அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. அந்நேரத்தில் அவங்களும் வந்து அந்த உணவை வந்து கொண்டு வந்து தந்துடுறாங்க. உடனே அந்த மச்சமுனி சித்தர் கேட்குறாரு, என்னம்மா எதுக்குமா எவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, எனக்கு நிறைய நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப டல்லாக இருக்கேன்னு சொல்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்து மச்சமுனி சித்தரும் வந்து ஒரு விகுதி தராரு. அந்த விகுதியை வந்து நீ தண்ணீரில் வந்து கலந்து நீ குடிச்சிருன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. உடனே அந்த பெண்மணிகிட்ட கொடுத்துட்டு அவரும் கிளம்பிடுறாரு. உடனே அந்த மாதிரி இப்படிலாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சித்தர் வந்து எனக்கு வந்து விகுதி கொடுத்தாரு, இந்த மாதிரி தண்ணியில் வந்து கலந்து வந்து குடிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு, இப்படி குடித்தோன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும்னு சொல்கிற விஷயத்த வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்த பெண்மணிகிட்ட வந்து சொல்றாங்க, நீ அப்படிலாம் குடிச்சிடாத, ஒருவேளை வந்து இது வந்து அவங்க தப்பானவங்களா இருந்து உன்னை மயக்கி ஏக்கி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ, அதுக்காண்டி இந்த விகுதியை வந்து தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த பெண்மணி வந்து அந்த விகுதியை வந்து அடுப்பில் தூக்கி போட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து அந்த மச்சமுனி சித்தர் அவர் வீட்டுக்கு வராரு. என்னம்மா உனக்கு குழந்தை பிறந்துச்சான்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது வந்து இல்லை, நான் அந்த விகுதியை வந்து நான் சாப்பிடல, நான் அது வந்து இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்காண்டி நான் வந்து அந்த விகுதியை வந்து அடுப்பில் தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்து அந்த மச்சமுனி சித்தர்கிட்ட அந்த பெண்மணி சொல்லிடுறாங்க. உடனே உனக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிறந்திருக்கணுமேன்னு சொல்லிட்டு நீ எங்கே தூக்கி போட்டேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த அடுப்புலன்னு சொல்லிட்டு வந்து அந்த அடுப்பை பார்க்க
பார்க்கும்போது அங்கே வந்து கோரக்கர் சித்தர் வந்து உருவாகியிருக்காரு. அந்த கோரக்கர் சித்தர் தான் வந்து அவனவங்க மகனா வந்து பிறக்கிறாரு. மச்ச முனினா என்னன்னு அர்த்தம்னா மீன்னு சொல்லிட்டு அர்த்தம். மச்சனா மீன், முனினா முனிவர்னு சொல்லிட்டு அர்த்தம். அங்கே வந்து அந்த குளத்துல வந்து மச்ச முனியா இருக்காரு, மீன்னு சொல்லிட்டு அர்த்தம். அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி தயிர் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது வந்து உங்களோட பாவங்கள் நீங்கி நிறைய புண்ணியம் வந்து சேரும்னு சொல்லிட்டு தான் இந்த கோயிலோட ஐதீகம். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வழிபட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும். முக்கியமாக வந்து இந்த கோயிலில் வந்து வழிபடுறவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐதீகம். சகல தோஷங்களும் வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்கு வந்து எந்த ராசி எந்த நட்சத்திரம் வழிபடணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரிஷப ராசி, மீன ராசி. ரிஷப ராசியில் 3 நட்சத்திரம், மிருகசீரிசம், ரோகிணி நட்சத்திரம், கார்த்திகை. அதே மாதிரி மீன ராசியில் வந்து உத்திராதாதி, ரேவதி நட்சத்திரம். இந்த 2 ராசி கண்டிப்பாக வந்து சான்ஸ் கிடச்சிச்சுன்னா மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து வழிபட்டுட்டு போங்க. திருப்பரங்குன்றம் வந்தீங்கன்னா இந்த மச்சமுனியை வேண்டாமல் போயிடாதீங்க. காசி விஸ்வநாதர் கோயில் இங்கே வந்து வழிபட்டதுக்கு வந்து நீங்கள் காசிக்கே போய் வழிபட்டதுக்காக சமம். அவ்வளோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கூட உங்களுக்கு தோணும். ரொம்ப அமைதியான சூழ்நிலை தான் வந்து இந்த கோயில் வந்து உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ரொம்ப அமைதியை வந்து நீங்கள் காணணும்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.